இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற ஹேர் ஃபால் பிரச்சனை. ஹேர் டல்லா இருக்கிறது, சிக்கு பிடிச்சு இருக்கிறது, ஒயிட் ஹேர், கொஞ்சம் பேருக்கு டேண்ட்ரஃப், இந்த மாதிரி ரகரகமான ப்ராப்ளம் இருக்குது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்லயே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி. இத பண்ணாலே போதும், உங்களுக்கு இருக்கிற ஹேர் சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே குறைஞ்சு போகும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது காஃபி பவுடர். ஆமாங்க, காஃபி பவுடர் நம்ம ஹேருக்கு நல்ல டையா வேலை பண்ணுது. இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க நார்மலா எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த காஃபி பவுடரை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லா காஃபி பவுடர்லயுமே கஃபைன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. உங்க ஹேர் எந்த அளவு லென்த் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி காஃபி பவுடரை எடுத்துக்கோங்க. அத பவுல்ல சேர்த்துடலாம். அடுத்ததா டீ பவுடர். எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். டீ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி காஃபி பவுடர்ல கஃபைன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதோ அதே மாதிரி தான் டீ பவுடர்ல விட்டமின் சி, விட்டமின் இ இருக்குது. பார்லர்லயும் இந்த ரெமடியை தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. நீங்க உங்க வீட்லயே எந்தவித செலவுமே இல்லாம இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திக்கோங்க. அந்த தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா டீ பவுடர், காஃபி பவுடர் ரெண்டையும் சேர்த்துருங்க. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் சேர்த்திருக்கோம் இல்லையா, அது அரை கிளாஸா வர்ற வரைக்கும் வத்த வைங்க. அதனால இதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில வந்துருது. இது ஹாஃப் கிளாஸா வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு கிண்ணத்துல வடிகட்டிடலாம். இது நம்மளோட ஸ்கேல்புக்கு எந்த அளவுக்கு நல்ல டானிக்கா வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு நல்லதா வேலை செய்யுது. இது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்துக்கோங்க. இத உங்க ஹேர்ல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு ஊற வைக்கிறதுக்கு கூட டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ரெகுலரா எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவை எடுத்துக்கோங்க. நீங்க ஷாம்புவை யூஸ் பண்றப்போ மைல்ட் ஷாம்புவை பயன்படுத்துங்க. அதிகமான ஸ்மெல்லோ ஃப்ராக்ரன்ஸோ இருக்கிற ஷாம்புவை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க நார்மலா எந்த ஷாம்புவை யூஸ் பண்ணுவீங்களோ அதை இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காஃபி டீ பவுடர் டிகாஷன்ல அதுல இதை சேர்த்துக்கோங்க. இத நல்லா நொர வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத வச்சு நார்மலா எப்பயும் நீங்க எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு 2 தடவை பண்ணாலே உங்க ஹேர் எவ்வளவோ growth ஆகும். ஹேருக்கு ஹேரும் சுத்தமாகுது, உங்க ஸ்கேல்புக்கு ஹேர் டானிக்காவும் வேலை செய்யுது. சோ இந்த மாதிரி நீங்க கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்க. இதனால உங்களோட ஹேர் ஃபால் குறையுது. நீங்க எந்த அளவுக்கு ஹேர் நல்லா வாஷ் பண்ணாலும் உங்க ஹேர் சரியா ட்ரை ஆகலாட்டி உங்க ஹேர்ல ஃபங்கல் உருவாகி டேண்ட்ரஃப் வருது. அதனால உங்க ஹேர் எப்பயுமே நல்லா ட்ரை ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஹேர் ட்ரையரையும் அதே மாதிரி அதிகமா பயன்படுத்தாதீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடியோட இந்த டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹேர் நல்லா growth ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட்டா இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.